டிஎக்ஸ்எல் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரீடம் கிடைக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இந்த இதில் காமிச்சிருக்கிற புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த வெல்னஸ் ரெவல்யூஷன். இது எழுதினவர் பால்சேன் பில்சர். இவர் வந்து இந்த நலவாழ்வுத்துறை எந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற பற்றி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ ஆரோக்கியத்துறையை பற்றி உள்ள என்டர் ஆகிறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு முக்கால்வாசி பேர் நம்பிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, உடம்புல எந்த வியாதி இல்லைனாக்கா உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படிதான் நம்புறாங்க. பட் அது உண்மை இல்லை. வெறும் வியாதி இல்லாம இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. பூரண ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, உலக நலவாழ்வு சங்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் 100% ஆரோக்கியமா இருக்கணும்னா அவனுக்கு 4 விதமான ஆரோக்கியம் முழுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். உடல் அளவுல ஃபர்ஸ்ட் எந்த வியாதி இல்லாம இருக்கணும், நல்லா பசி இருக்கணும், நல்லா தூக்கம் இருக்கணும், கண்கள் பளிச்சுன்னு இருக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா உடல் ஆரோக்கியம். ரெண்டாவது மனதாரோக்கியம். மனசுல எந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்கணும். இது இருந்தா மனத ஆரோக்கியம். மூணாவது சமுதாய ஆரோக்கியம். மக்கள் மத்தியில ஒரு ஆரோக்கியம். மக்கள் மத்தியில் எப்படி ஆரோக்கியம் கிடைக்குங்க? இந்த காலத்துல 2 விஷயம் வேணும். ஒண்ணு நிறைய பணம் வேணும், ரெண்டாவது நல்ல குணம் வேணும். இது இருந்தாதான் மக்கள் மதிப்பாங்க. 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்ம நிலை ஆரோக்கியம். இறைவன் மேல நம்பிக்கை, ஈடுபாடு. ஸோ இந்த 4ம் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் 100% ஹெல்த்தின்னு சொல்லிட்டு WHO சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் 100% ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து உடல் ஆரோக்கியம் இருந்தா மனத ஆரோக்கியம் இருக்கிறது இல்லை, உடம்பு மனசு நல்லா இருந்தா பணம் இருக்கிறது இல்லை. ஸோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ பணம் இல்லைனாக்கா டென்ஷன் வரும், டென்ஷன் வந்துச்சுன்னா உடம்பு அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த 4 ஆரோக்கியம் முழுமையா ஒரு இடத்துல கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கமானா இன்னைக்கு 100க்கு 99% பேர் வந்து பூர்ண ஆரோக்கியமா இல்லை, 100% ஹெல்த்தியா இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல டாப் சயின்டிஸ்ட் வந்து ஒரு 50 வருஷம் ரிசர்ச்ல 2 விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கும் வியாதி ஏற்படுவதற்கும் அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னாக்கா டாக்ஸின்ஸ், நச்சுத்தன்மை. நம்ம உடம்புக்கு எதெல்லாம் தேவையில்லையோ நம்ம உடம்புக்குள்ள இருக்கோ எல்லாமே நச்சுத்தன்மைன்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம். 2வது காரணம் இம்பேலன்ஸ், சமச்சீர் நிலை இன்மை. அதாவது உள்ளுறுப்புகள் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா அதை வந்து இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது 2 காரணம் தான். நீங்க காய்ச்சல், தலைவலி இருந்து கேன்சர், எய்ட்ஸ் வரைக்கும் என்ன வியாதி பேர் சொன்னீங்கனாலும் எல்லாத்துக்கும் மூல காரணம் இது 2ஆ தான் இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு எல்லாம் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு. ஒரு எந்த வியாதி இல்லை, பட் அவங்க ஆரோக்கியமா இல்லை, டென்ஷன், டயர்டா இருக்காங்க, ஃபெட்டிகா இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த 2 காரணம் தான் அடிப்படையா இருக்க முடியும் அவங்க ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு. இந்த 2 காரணம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம உடம்பு விட்டு வெளியில எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மைன்னா என்னங்க? நம்ம உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கோ எல்லாமே நச்சுத்தன்மை. அது எப்படி? வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? எஸ் சார், பண்றேன் சார். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மைங்கிறது என்னன்னா உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் எதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கோ எல்லாமே நச்சுத்தன்மை. ஸோ நச்சுத்தன்மை எப்படியெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறத பார்க்க முடியும். நச்சுத்தன்மையை பொறுத்தவரை நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், காற்று, தண்ணி, உணவு. இந்த 3 வழியா பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை டெய்லி வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்ததை விட இப்போ இன்னும் இருக்க அந்த நச்சுத்தன்மை எப்படி ஆயிட்டு இருக்குன்னா அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு, கம்மியாகல, அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு காற்றுல நச்சுத்தன்மை இருக்குன்னா இன்னைக்கு ஆக்சிஜன் பார்லர் திறந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதாவது நம்ம பியூட்டி பார்லர் கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஆக்சிஜன் பார்லர், அதாவது சுத்தமான ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 300 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு காற்று கெட்டு போயிருக்கு. 2வது விஷயம் தண்ணி. இன்னைக்கு குடிக்கிற தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற தண்ணியில 80% தண்ணி வந்து நான் பெலேட்டபிள், குளிக்கிறதுக்கு லாக் இல்லை, பட் வேற வழி இல்லை, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காற்று கெட்டு போச்சு, 2வது தண்ணி கெட்டு போச்சு, 3வது உணவு. ஸோ உணவை பொறுத்தவரை இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், மருந்து அடிச்சுதான் எல்லா காய்கறியும் வருது. இன்னைக்கு யாரும் ஆர்கானிக்கா நம்ம எல்லா காய்கறியும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு அந்த உணவு வழியே பல விதமான நச்சுக்கள் நம்ம உடம்புல டெய்லி சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இயற்கை வளங்கள், காற்று, தண்ணி, உணவு, இது 3ம் நல்லா தான் இருந்தது. கெடுத்தது யாருங்க? மனிதன் தான். ஸோ இது எல்லா வழியில உடம்புக்குள்ள சேரக்கூடிய நச்சுக்கள் பத்தாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், கூட எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் ஆட் பண்றோம். வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்ங்கிற பேர்ல இன்னைக்கு அதான் நம்பர் 1 நம்மளுக்கு கொண்டுகிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குது உடம்புக்குன்ட்டு. நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, பிரெயினை பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, லிவரை பாதிக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா
இந்த ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங்னால வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட், இன்னைக்கு தேவையில்லாத நம்ம உடம்புக்குள்ள இன்டர்னல் டாக்ஸின் டெவலப் ஆகுறது இந்த அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்னால. ஸோ இப்போ இந்த எல்லாம் நம்ம பார்த்துருக்கிற அடிப்படை காரணம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு 2 காரணம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் காரணம் நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மை எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். என்னோட கேள்வி என்னன்னா, நச்சுத்தன்மையே இல்லாத ஆள் ஒரு ஆள் காமிக்க முடியுங்களா? கண்டிப்பா பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு நச்சுத்தன்மை இருக்கு மனித குலத்துல அப்படின்னா, இருக்கிறதே உலகத்திலே சுத்தமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். அப்பேற்பட்ட தாய்ப்பால்லேயே 300 விதமான கெமிக்கல்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி WHO சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சுற்றுப்புற சூழல் மாசுபட்டிருக்கு. இந்த நச்சுத்தன்மையை நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துருக்கிறது வியாதியை பத்தி இல்லை, எல்லா வியாதிக்கும் மூல காரணம், அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி, எல்லா வியாதிக்குண்டான மூல காரணம் 2, அதுல 1 நச்சுத்தன்மை. ஸோ அது எப்படியெல்லாம் வருதுன்னு பார்த்தோம். இதுல தப்பிக்கிறது வழி இருக்கானா? கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வழியும் இல்லை. ஸோ இன்னைக்கு இது ஒரு பிரச்சனை மைண்ட்ல வச்சுக்கோங்க, நச்சுத்தன்மை. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க சயின்டிஸ்ட் ரிசர்ச்ல? இம்பேலன்ஸ், அதாவது சமச்சீர் நிலையின்மை. சமச்சீர் நிலையின்மை எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒண்ணு வந்து சத்து மாறுபாடு. சத்து மாறுபாடுங்கன்னா, நம்மளுக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பேலன்ஸ்டு டயட், அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல் இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்கு டெய்லி உணவுல. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமான மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வந்து எல்லாம் டேஸ்ட் பார்த்து தான் சாப்பிட்ற மொழியோ, சத்துக்கள் பார்த்து சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி சத்தான உணவுகளும் இன்னைக்கு கிடைக்கிறது இல்லை, நிறைய ஹைபிரிட் வந்துருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, எய்தர் நம்ம உடம்புக்கு வந்து ஓவர் நியூட்ரிஷன் கொடுக்குறோம், அல்லனா அண்டர் நியூட்ரிஷன் கொடுக்குறோம். இதனால என்ன ஆகுது? உள்ளுறுப்புகள் மாறி வேலை செய்யுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுறுப்புகள் எதனால மாறி வேலை செய்யுது? அதாவது சமச்சீர் நிலையின்மை ஏன் ஏற்படுது அப்படின்னாக்கா, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அதாவது கிஃப்ட் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுடைய கிஃப்ட். இன்னைக்கு அவசர உலகம், போட்டி உலகம், யாருக்கும் பாத்தீங்கன்னா டைமே இல்லை. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு செகண்ட் டென்ஷன் ஆனோம்னு சொன்னா, ஒரு 80 வாட்ஸ் 40 வாட்ஸ் பல்பு 8 மணி நேரம் எரிஞ்சா என்ன சக்தி செலவாகுதோ அந்த எனர்ஜி உடம்பு விட்டு போகுது. ஒரு செகண்ட் டென்ஷன் ஆனா. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம டென்ஷனோடயே இருக்கும். ஸோ இந்த டென்ஷன்னால தான் இன்னைக்கு எந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் செக் பண்ணினாலும் 80% டிசீசஸ் சைக்கோசமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மன அழுத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட வியாதி தான் 80%. அந்த அளவுக்கு இன்னைக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ 2 காரணம் பார்த்தோம். 1 நச்சுத்தன்மை, அது இல்லாத ஆள் யாருமே இல்லை. 2வது அது தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு வழி தெரியல. 2வது காரணம் என்ன பார்த்தோம்? இம்பேலன்ஸ், அதாவது சமச்சீர் நிலையின்மை. இன்னைக்கு சமச்சீர் நிலையின்மை இல்லாத ஆள் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் இருந்தாரு, அவர் காலையில என்ன சாப்பிடணும்னு கம்ப்யூட்டர் தான் சொல்லுமா. அந்த அளவுக்கு அவர் உடம்புல என்ன சத்து கம்மியா இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டாரு. இன்னைக்கு அந்த மாதிரி யாராவது கால்குலேட் பண்ணி சாப்பிடுறோமா? கிடைக்கிற சாப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா, இன்னைக்கு பேலன்ஸ்டு டயட் நம்ம எடுக்கிறோமாங்கிறது கேள்விக்குறி. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளு இன்னைக்கு ப்ராக்டிக்கலா கண்டுபிடிக்க முடியாது. யோகா செஞ்சா நல்லது, இன்னைக்கு எத்தனை பேர் செய்யறோம்? மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ ஒண்ணு வந்து டாக்ஸின், நச்சுத்தன்மை, இன்னொன்னு இம்பேலன்ஸ். இது 2 தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 2ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏதாவது வழி இருக்கா? இன்னைக்கு அட்வான்ஸ்டு மெடிக்கல் வேர்ல்டு அவங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்க? துரதிருஷ்டவசமாக மருத்துவ உலகத்துல இதுக்கு பதிலே இல்லைன்னு சொல்றாங்க. வியாதி வந்துருச்சுன்னா கொண்டு வாங்க, அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, அக்குபஞ்சர், நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனா எல்லா வியாதி வரக்கு மூல காரணமான டாக்ஸின் இம்பேலன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கானா? ஆராய்ச்சியில எங்ககிட்ட விடையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத கண்டுபிடிப்புகளின் தந்தைன்னு சொல்லக்கூடியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஸோ இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஃபியூச்சர்ல நடக்க போறதை முன்னாடியே சொல்லுவாரு. ஸோ அப்போ அவர் அந்த காலத்துல என்ன சொல்லிட்டாரு? த டாக்டர் ஆஃப் த ஃபியூச்சர் வில் கிவ் நோ மெடிசன் பட் வில் இன்ட்ரெஸ்ட் ஹிஸ் பேஷன்ஸ் இன் த கேர் ஆஃப் தி ஹியூமன் ஃப்ரேம் இன் டயட் அண்ட் இன் காஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீஸ். அதாவது வருங்கால டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்க மாட்டாரு, ஆனா வராம தடுக்கிறத பத்தியும் ஊட்டச்சத்தான உணவு சாப்பிட்றத தான் மருந்தா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எடிசன் சொன்னாரு. அவர் சொன்ன காலகட்டம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இதுக்கு தீர்வு என்ன? டாக்ஸின் இம்பேலன்ஸுக்கு மனித குலம் காப்பாத்துறதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயற்கை மூலியமா அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த அதிசய மூலிகை, ராஜ மூலிகைன்னு சொல்லக்கூடிய கெனடர்மா லூசிடம், அதாவது சிவப்பு காளான் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் அதிசய மூலிகை அப்படின்னு சொல்றாங்கன்னா, 4-5 வருஷம் கை கால் வராம படுத்திருக்கவங்க இதை சாப்பிட்டா எந்திரிச்சு நடக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள், நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்திருக்கு 5000 வருஷமா. அதே மாதிரி கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்றாங்க. லட்சோபலட்ச மூலிகைகள் இருக்கு. இந்தியா வந்து மூலிகைகளின் தாய்நாடு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா லட்சோபலட்ச மூலிகை இருந்தாலும் உலகத்தில் நம்பர் 1 மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணுதான் இருக்க முடியும் இல்லைங்களா? அது எதுன்னு நீங்க கூகுள், விக்கிபீடியா, யாஹூ எதுல போய் சர்ச் பண்ணீங்கனாலும் உண்மை ஒன்னாதான் இருக்கும். நம்பர் 1 ஹெர்ப் இந்த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியது இந்த கெனடர்மா லூசிடம்னு சொல்ற இந்த சிவப்பு காளான்.
இது நம்ம இந்தியால ராஜாக்கள் 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு மூலிகை, ராஜ மூலிகைன்னு சொல்லுவோம். இது இங்கிருந்து புத்த மதம் சைனா போனப்போ அங்க போயிடுச்சு. இப்போ உலகெல்லாம் சுத்தி இப்போ இந்தியாவுக்கு நம்ம கையில டிஎக்ஸ்என் மூலியமா கிடைச்சிருக்கு. ஸோ இதை எந்த அளவுக்கு இந்த சிவப்பு காளானோட உன்னதம் இருக்குன்னு சொன்னா, சைனா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கடவுளாவே சித்தரிச்சு கும்பிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இது தீர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல 1970களுக்கு அப்புறம் இந்த கனடர்மா பத்தி நிறைய ரிசர்ச் செஞ்சு இதை பத்தி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு டிஎக்ஸ்என் மூலியமா இது அருமையான ப்ராடக்ட்ஸா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கேனோடர்மான்னு சொல்லக்கூடிய லெவ்சிடம்ங்கிறது பொட்டானிக்கல் நேம். இது காளான்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 38,000 வகையான காளான் இருக்கு. அதுல 2000 தான் சாப்பிட முடியும். 200ல தான் அதுக்கு மருத்துவ குணம் இருக்கு. அந்த 200 காளான்ல பாத்தீங்கன்னா இந்த போட்டோல வீடியோ இதுல பிக்சர்ல காமிச்சிருக்கிற இந்த 6 காளான், இந்த 6 தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த 38,000 வகையில தலை சிறந்த 6 வகையான காளான். இந்த 6 காளானோட சிறப்பம்சம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு காளானும் ஒவ்வொரு மனுஷ உறுப்பு மாதிரியே கடவுள் படைச்சிருக்காரு. அதாவது ஹார்ட் மாதிரி, பிரெயின் மாதிரி, லங்ஸ் மாதிரி, கிட்னி மாதிரி, ஒவ்வொன்றும் ஒரு உறுப்பு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஷேப். அதாவது அந்தந்த உறுப்புல போய் வேலை செய்யும். 6 முக்கிய அவயவங்கள்ல வேலை செய்யுது உடம்புல. ஸோ அப்போ இந்த 6 காளானும் தனித்தனியா சாப்பிட்டா அந்தந்த உறுப்புல வேலை செய்யுது. 6 காளானும் ஒட்டுக்கறந்து என்ன ஆகுங்க, டோட்டல் பாடியில வேலை செய்யும் இல்லைங்களா? ஸோ இந்த 6 காளானை ஒன்னா இணைத்த கம்பெனி தான் டிஎக்ஸ்என் அப்படிங்கிற கம்பெனி. இந்த சிவப்பு காளான் வளர்ப்பு உலகத்துல நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காளானை வளர்க்குறாங்க. அதுல உலகத்துல லார்ஜஸ்ட் ஆர்கானிக், இயற்கையா வளர்க்கக்கூடிய 100% ஆர்கானிக்கா வளர்க்கக்கூடிய லார்ஜஸ்ட் மிகப்பெரிய பண்ணை நிலம் உலகத்துல வச்சிருக்கிறது டிஎக்ஸ்என் தான். ஸோ இதை இந்த 6 காளான ஒன்னா இணைச்சு 2 கேப்சூலா கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி. இந்த சாதனை செஞ்சவர் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தத்துக் டாக்டர் லிம் சியோஜின் அவர்கள். ஸோ இவர் வந்து அடிப்படையில் மலேசியன், படிச்சதெல்லாம் இந்தியாவில தான். இவர் ஒரு 15 வருஷம், இவர் ஒரு ஆக்சுவலி ஹெர்பலிஸ்ட். இவர் ஒரு 15 வருஷம் இந்த காளானை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் இந்த 6 காளானை ஒன்னா இணைச்சு நம்மளுக்கு 2 கேப்சூல்ஸா கொடுத்துருக்கிறாரு, டெய்லி யூஸ் பண்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த சாதனை செஞ்சதுக்காக டாக்டர் லிம்க்கு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் உலக அளவில் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமா மதர் தெரேசா இன்டர்நேஷனல் அவார்டு, இவர் மனித குலத்துக்கு செஞ்ச சேவையை பாராட்டி கொடுத்துருக்காங்க. 1993ல மலேசியால இந்த கம்பெனி வந்து டாக்டர் லிம் ஆரம்பிக்கிறாங்க. 93ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துல 190 நாடுகளுக்கு மேல இதை வெற்றிகரமா கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த காளான் வளர்க்கறதுக்கு எந்த ஒரு ரசாயன கலவையோ பூச்சிக்கொல்லி மருந்தோ பயன்படுத்தாம 100% ஆர்கானிக் இயற்கையான முறையில வளர்க்குறாங்க. நெல்லுமி ரப்பர் மரத்தூள் இதுதான் மூலப்பொருளை பயன்படுத்துறாங்க. அன்டில் பேக்கிங் ஸ்டேஜ் வரை பாத்தீங்கன்னாக்கா மூச்சு காத்து கூட படாத அளவுக்கு இயற்கையான முறையில சுத்தமா இதை வந்து ஆர்கானிக்கா தயாரிக்கிறாங்க. இவ்வளவு தரமா தயாரிக்கிறதுக்கு உலக அளவுல டிஎக்ஸ்என் கம்பெனிக்கு கிடைச்ச அவார்ட்ஸ் இதெல்லாமே. ஸோ இப்போ நிறைய நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தா சர்டிஃபிகேட் வாங்கிடலாம், அந்த மாதிரிலாம் நிலைமை இருக்கு. பட் நான் காமிச்சிருக்கிற இந்த அவார்ட்ஸ் எல்லாம் காசு கொடுத்தா கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு கவீட்டட் அவார்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ISO 14001 வாங்கியிருக்கிறாங்க. எந்த ஒரு உணவுப் பொருள் ஐரோப்பிய நாடுகள் நுழையணும்னா அது வேணும், ஆர்கானிக் இருக்கு. TGAங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கொடுத்தது. இந்த மருத்துவ காளான் குறையாம இந்த காளான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கிடைச்ச அவார்டு. அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு டிஎக்ஸ்என் கம்பெனி லீடிங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஹலால் சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இது மாதிரி உலக அளவுல பிரசித்தி பெற்ற அவார்ட்ஸ் நிறைய டிஎக்ஸ்என் கிடைச்சிருக்கு. கமிங் டு த ப்ராடக்ட்ஸ், டிஎக்ஸ்எனோட அற்புதமான தயாரிப்புகள் நிறைய இருக்கு. டிஎக்ஸ்எனோட மெயின் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு காளான் கேனோடர்மா. இந்த காளானோட 100% எக்ஸ்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கேப்சூல் இந்த படத்துல பாக்குறீங்களா, இது RG அண்ட் GL. RGங்கிறது இந்த 6 காளானோட குடைப்பகுதியில் செய்யக்கூடியது, GLங்கிறது இந்த 6 காளானோட வேர் பகுதியில் செய்யக்கூடியது. இந்த 2 கேப்சூல் எதுக்காக அப்படின்னா, நம்ம 2 காரணம் பார்த்தோம் இல்லைங்களா, ஆரோக்கியம் கெட்டு போறதுக்கு 2 காரணம் பார்த்தோம். ஒன்னு நச்சுத்தன்மை டாக்ஸின்ஸ், இன்னொன்னு இம்பேலன்ஸ் சமச்சீர் நிலையின்மை. ஸோ இதை 2 பிரச்சனையும் உடம்புல இருந்து வேரோட வெளியில் எடுக்கிறதா இந்த 2 கேப்சூலோட வேலை. சுருக்கமா சொல்லணும்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வேலை செய்யுது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது நிற்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். உலகத்துல தலை சிறந்த மருந்துன்னு ஒரு பொருளை சொல்லணும்னாக்கா அது வந்து நோய் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணாம நோய்க்குண்டான மூல காரணம் என்னன்னு பார்த்து அந்த காரணத்தை வேரோட வெளியில் எது எடுக்குதோ அதுதான் தலை சிறந்த மருந்துன்னு சொன்னார் திருவள்ளுவர். அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்ச பொருள் தான் இந்த RGGL. ஓகே, RGGL பத்தின பேசிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். RGGL பொறுத்தவரை இது மஷ்ரூம் பவுடர் இன் கேப்சூல் ஃபார்ம், காளான பவுடர் பண்ணி அப்படியே கேப்சூலா கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ரசாயன கலவையோ அடிட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ கிடையாது, அதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து டெய்லி வந்து நம்ம இஞ்சி பூண்டு குருமிளகு இதெல்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் உணவாகவும் வேலை செய்யுது, மருந்தாகவும் வேலை செய்யுது. உணவே மருந்து மருந்தே உணவு, அதே மெத்தட்ல தான் இந்த சிவப்பு காளான வேலை செய்யுது. வியாதி இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம்.
நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா வலுப்படுத்தும். அதே மாதிரி தே ஆர் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நாட் ட்ரக். இதுல ட்ரக்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லை, அதனால டாக்டர் தேவையில்லை, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, யார் வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். இது ஆர்ஜிங்கிறது நான் சொன்ன மாதிரி குடைப்பகுதியிலும் செய்றாங்க, ஜிஎல்ங்கிறது வேறு பகுதியிலும் செய்றாங்க. ஆர்ஜி வந்து உடம்புல நச்சுக்களை வெளியேற்றுது, ஜிஎல் வந்து இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம டோட்டலா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது. அதான் இதோட சிறப்பம்சம். இன்னும் ரெண்டு முக்கிய விஷயம் இந்த காளானை பத்தி, சிவப்பு காளானை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து கிங் ஆஃப் அடாப்டஜன் சொல்லுவாங்க. ஒரு பொருள் அடாப்டஜன் அப்படின்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு 3 குணம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதுல எந்த நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், அது சாப்பிட்டாச்சுன்னா கிட்னிக்கு மட்டும்தான், ஹார்ட்டுக்கு மட்டும்தான் இல்லாம டோட்டல் பாடியில ஒர்க் ஆகணும். மூணாவது, 100 கேப்சூல் அட் அ டைம் சாப்பிட்டாலும் இல்ல 100 வருஷம் டெய்லி ஒரு கேப்சூல் சாப்பிட்டாலும் செடேட்டிவ் எஃபெக்டோ சைடு எஃபெக்டோ இருக்கக்கூடாது. இந்த 3 குணம் இருந்தாதான் அந்த பொருள் அடாப்டஜன் சொல்ல முடியும். உலகத்திலேயே ஒரு 13-14 பொருள் தான் அடாப்டஜன் தன்மை உள்ள பொருள். அதுல கெனோடர்மா இந்த சிவப்பு காளான் என்ன சொல்றாங்கன்னாக்கா கிங் ஆஃப் அடாப்டஜன். சுருக்கமா சொல்லணும்னா யார் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம், நல்லது மட்டும்தான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. இன்னொரு முக்கிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். உலகத்துல இது யார் அதிகமா சாப்பிட்றாங்கன்னா வியாதியஸ்தர் கிடையாது, நம்மள மாதிரி நல்லா இருக்கவங்க தான் அதிகமா சாப்பிட்றாங்க. நம்ம பழங்கால ஒரு பழமொழி இருக்கு, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்பவனே அறிவாளி. ஆனா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லி அன் ஆப்பிள் கீப்ஸ் டாக்டர் அவே. டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த ஆப்பிள் இங்க போட்டோல போட்டிருக்கேன், அதனுடைய மினுமினுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல என்ன இருக்குன்ட்டு. வேக்ஸ் கடந்துருக்காங்க. இன்னைக்கு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோம்னா அதே டாக்டர்கிட்ட நம்மளை கூப்பிட்டு போகும். ஸோ இன்னைக்கு தீர்வு அது கிடையாது. இன்னைக்கு உலகத்துல ப்ரிவென்ஷனுக்கு, வருமுன் காப்பதற்கு சிறந்த தீர்வு பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம கேனோடர்மா தான், இந்த சிவப்பு காளான் தான். நான் பிரைஸிங் கூட போட்டிருக்கேன். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா 30 ரூபா செலவாகும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிங்கனாக்கா. பட் வெறும் ஆப்பிள்ல விட்டமின் மினரல் அயன் தான் இருக்கு. ஆனா ஆர்ஜி அண்ட் ஜிஎல் இந்த சிவப்பு காளான் ஒரு கேப்சூல் ஒரு ஜோடி சாப்பிட்டீங்கன்னா 23 ரூபாய். மேக்ஸிமம் எம்ஆர்பியே நீங்க எடுத்தீங்கன்னாலும் 30 ரூபாய்க்கு மேல வராது. அப்போ அது வந்து என்ன கிடைக்குது நம்மளுக்கு, உலக 400க்கும் மேற்பட்ட மூலக்கூறுகள் இருக்கு இந்த சிவப்பு காளான்ல. உலகத்தில் நம்பர் 1 மூலிகை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் பெஸ்ட் ஃபார் ப்ரிவென்ஷன். ஓகே. ஸோ இது வந்து இந்த காளான் சாப்பிட்டு பல வருஷம் உயிர் வாழ முடியும், நீண்ட ஆயுள் கொடுக்கும். அதனாலதான் நான் அந்த காலத்துல நம்ம ராஜாக்கள் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சீக்கிரட்டா வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சித்தர்கள் வந்து நூற்றுக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாங்க, நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரெக்கார்டிக்கலா பாத்தீங்கன்னா விக்கிபீடியால இருந்து பதிவாயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பேரு லீ சிங் யங். இவர் வந்துட்டு 256 வருஷம் வாழ்ந்ததுக்குண்டான ரெக்கார்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவர் வாழ்ந்ததுக்கு டெத் பெட்ல அவர்கிட்ட கேட்டாங்க என்ன காரணம்னாக்கா, இந்த சிவப்பு காளான் கெனடர்மா டெய்லி உணவுல சாப்பிட்டுருக்காரு அவரு. ஸோ இவ்வளவு எல்லாம் விஷயம் இருக்குன்னா நிறைய மேகசின்ஸ் வந்திருக்கணுமே, ஏகப்பட்ட மேகசின்ஸ் வந்திருக்கு. நான் ஒரு சிலது உங்களுக்கு காமிக்கிறேன். ஹிந்து பேப்பர்ல கேன்சர் செல்ஸ் பரவுறதை எப்படி தடுக்குது அப்படின்னு இதை பத்தி வந்த ஆர்டிக்கல். தினமலர்ல 2002லயே பாத்தீங்கன்னா கடவுளின் மறு அவதாரம் சீன காளான்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது இந்திய காளான், இந்தியாவில தான் சீனா போச்சு. அப்பவே இந்த 2002லயே பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, உலக ஆண்டு வர்த்தகம் 20,000 கோடி. ஒரு பொருள் வந்து 20,000 கோடிக்கு விற்கிதுனாக்கா விஷயம் எல்லாம் விற்குமான்னு யோசிச்சு பாருங்க. இது 2002ல. இப்ப எவ்வளவு இருக்கும்னு கண்டிப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரமிச்சு போவீங்க. அவ்வளவு பேர் அற்புதமான ஒரு பொருள் இந்த கெனடர்மா. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்டியாலஜிஸ்ட், ஹார்ட் டாக்டர்ஸோட பைபிள்னு சொல்லக்கூடிய புக்கு இந்த பிரான்வால்ஸ் ஹார்ட் டிசீஸ்ங்கிற புக்கு. இந்த புக்கோட லேட்டஸ்ட் எடிஷன்ல இந்த சிவப்பு காளான் வந்து சிவப்பு காளான் ஹார்ட்டுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு பப்ளிஷே பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸ் கூட நாங்கள் இதை பத்தி காமிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. மெடிக்கல் வேர்ல்டு இன்னைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணி இந்த டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. இவ்வளவுலாம் இருக்குன்னா விஷயம் இருக்குன்னா இந்த காளான கவர்மெண்டே தயாரிச்சு கொடுக்கலாமே. ஸோ இந்தியன் கவர்மெண்டோட இந்தியன் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இந்த காளான் இன்னும் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆராய்ச்சிக்கு எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படுது. பட் டிஎக்ஸ்ங்கிற இந்த தனியார் நிறுவனம் இது மக்களுக்கு இந்தியாவில் கொடுத்து நல்லது பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாராட்டியிருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்தை கவர்மெண்டோடைய இன்ஸ்டியூட் பாராட்டி இருக்கு. அந்த அளவுக்கு கெனடர்மாவை டிஎக்ஸ்ன்னு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கு மக்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சாப்பிட்டு பல பிரச்சனைகள் இருந்து தீர்வானவங்க நிறைய இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியம் கிடைச்சவங்க இருக்காங்க. இந்த பேஷண்ட் இவங்க பாத்தீங்கன்னாக்கா அண்ணா மரியா கேனோஜின்னு ஒரு குழந்தை இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. இதன் மூலியமா குழந்தை கிடைச்சதுனால அந்த குழந்தைக்கு இந்த காளானோட பேரே வச்சுட்டாங்க. இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க, இவர் வேற யாரில்ல, என்னுடைய தாத்தா. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்னாக்கா என்னுடைய எங்க ஃபேமிலியில என் தாத்தா கொடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்தது, ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ரெண்டுமே நார்மலைஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இவர் வந்து ஒரு கோமால இருந்த ஒரு பேஷண்ட். இவர் 7 மாசம் கோமால இருந்தாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. பட் பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆனால் மெடிக்கலி ஸ்பீக்கிங் அது வந்து ரீஜெனரேட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க.
பட் வித்தின் ஒரு 5 monthsல எந்திரிச்சு உட்காந்து நடக்கிறாரு, சாப்பிட்றாரு, பேசுறாரு. இந்த அளவுக்கு இது வந்து நான் ஃபியூ தான் காமிச்சேன். கன்சிடரிங் த டைம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து இந்த சிவப்பு காளான் கெனடர்மாவும் டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்கு. அடுத்து ஒரு அற்புதமான ப்ராடக்ட் டிஎக்ஸ்என்ல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பைருலினா, சுருள் நீல பாசி அப்படின்னு கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்து இருக்கு. நம்பர் 1 அல்கலைன் சூப்பர் ஃபுட். இது வந்து பெஸ்ட் சூப்பர் ஃபுட்னு சொல்லி WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவு. இது ஒரு உணவா எடுத்துக்கலாம். இதுல எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், பச்சை காய்கறி, பழங்கள் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்றோம் டெய்லி? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ அதுக்கு பதிலாக எடுத்துக்கக்கூடிய அற்புதமான பொருள் இந்த ஸ்பைருலினா. ஸோ இதை வந்து இவங்க இந்த படத்துல பாக்குறீங்க, இப்போ ஒபாமாவுடைய பார்ட்டி. ஸோ அவங்க தான் WHO பிராண்ட் அம்பாசிடர் ஸ்பைருலினாவை ப்ரொமோட் பண்றதுக்கு. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த டிஎக்ஸ்என் ஸ்பைருலினா வந்து யூஸ் பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து டிஎக்ஸ்எனோட ஸ்பைருலினா உலக தரத்துக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பைருலினாவோட மருத்துவ குணம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னாக்கா, 4 கேப்சூல் ஸ்பைருலினா சாப்பிட்டோம்னா 1 கிலோ அசார்டட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ அது 4 கேப்சூல்ல கிடைக்குது. ஸோ இன்னைக்கு காஸ்ட் வைஸ் கணக்கு போட்டீங்கன்னா கூட ஆர்கானிக்கா, நேச்சுரலா இந்த ஸ்பைருலினா அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வேற எதுவுமே உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம். ஸ்பைருலினாவில் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு 6 டாக்டர்ஸ் சேர்ந்து இந்த ஸ்பைருலினா வந்து ஒரு 150 பெண் குழந்தைங்களுக்கு பரங்கிப்பேட்டைங்கிற இடத்துல சேவாசிரம் ஸ்கூல்ல கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்து குறைபாடு இருந்துச்சு. நம்ம டிஎக்ஸ்என் ஸ்பைருலினா கொடுத்து ஒரு சர்வே எடுத்தாங்க 6 monthsல. அவங்களுக்கு அந்த 6 மாசத்துல அந்த ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் போய் மெடிக்கல் ஜெர்னல்ல பப்ளிஷ் பண்ணாங்க. இது பேப்பர் மேகசின்ல வந்தது. டாக்டர் லிம்மை கூப்பிட்டு அவங்க வந்து கௌரவிச்சாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி டாக்டர்ஸ். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்மளுக்கு இந்த பொருளை வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு பொருளா டிஎக்ஸ்என்ல கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல இந்த குழந்தைங்க வந்து மாலைக்கண் நோயால பாகிஸ்தான்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டிஎக்ஸ்என் ஸ்பைருலினா கொடுத்து ஒரு என்ஜிஓ மூலியமா இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த மாலைக்கண் நோய் சரியா இருக்கு. அதை பார்த்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு பெஸ்ட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் ஆஃப் தி இயர்னு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டோட பிரதமரே கூப்பிட்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நம்ம டிஎக்ஸ்என்ல இருக்கு, இந்த டிஎக்ஸ்என் ஸ்பைருலினா. இது வந்து குயின் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லுவோம் இந்த ஸ்பைருலினாவை. ஸோ அஃப்கோர்ஸ் டிஎக்ஸ்என்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நான் வந்து 2 ப்ராடக்ட்டை மட்டும் உங்களுக்கு எலாபரேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சிவப்பு காளான், உலகத்தின் நம்பர் 1 மூலிகை, ராஜ மூலிகை. 2வது இந்த ஸ்பைருலினா, இது வந்து குயின் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது. மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்னு சொல்லிடுறேன். நான் எல்லாமே வித் கிளிம்ஸ் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, டைம் கன்சிடர் பண்ணி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து காஃபி, டிஎக்ஸ்என் லிம்ஸி காஃபின்னு சொல்லுவோம். இது வந்து காஃபியில ஸ்பெஷாலிட்டி என்ன டிஎக்ஸ்என் காஃபில அப்படின்னாக்கா, மற்ற காஃபில கஃபீனுங்கிற ஒரு நச்சுத்தன்மை இருக்கும், அது பசியை மந்திக்கும், தலைவலி வந்து போகணும். இதுல அந்த கஃபீன் வந்து நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த சிவப்பு காளான் 20% ஆட் பண்றாங்க. ஸோ அது போக இதுல ஆட் பண்ணிருக்கிற காஃபி வந்து பிரீமியம் குவாலிட்டி ரொபாட்டிகா காஃபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபெர்மெண்டட் சுகர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் டு நேச்சர் இந்த காஃபி இருக்கு. ஸோ இது வந்து 3 in 1 நிறைய வெரைட்டிஸ் இருக்கு காஃபில. இந்த காஃபி குடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் சரியா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்றாங்க, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ இது காலன் கிளென்சிங் காஃபின்னு சொல்லுவோம், டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து 3 in 1 நீங்க பாக்குறது, பால், சக்கரை, காஃபி தூள் அதுலயே கலந்துருக்கு, ஜஸ்ட் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணா குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் காஃபி. அடுத்து வந்து 2 in 1 இருக்கு பிளாக் காஃபி. இது வந்துட்டு வித்தவுட் மில்க் இருக்கும், க்ரீமர் இல்லாம. அதே மாதிரி இது வந்துட்டு சுகர் பேஷண்ட் ஸ்பெஷலி எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம், கொஞ்சம் திக்கா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ இருக்கு டிஎக்ஸ்என்ல. அஸ்ஸாம்ல இருந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டீ லீவ்ஸ் எடுத்து அதுல இந்த கெனடர்மா மிக்ஸ் பண்ணி, சிவப்பு காளான் மிக்ஸ் பண்ணி தராங்க. அப்புறம் மசாலா டீ இருக்கு, இதுல நிறைய மூலிகைகள் கலந்து கொடுக்குறாங்க. கிரீன் டீ இருக்கு, வித் எல்லாத்துலயுமே கெனடர்மா மிக்ஸ் ஆயிருக்கு சிவப்பு காளான். அது போக ஸ்பைசஸ் பிளாக் டீன்னு ஒன்று இருக்கு, இதுல 10 மூலிகை கலந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே இம்யூன் பூஸ்டிங் ஹெல்த் ட்ரிங்க்னு வச்சுக்கோங்களேன். டிஎக்ஸ்என்ல இருக்கிறது எல்லாமே. கொக்கோசின்ஸ் இருக்கு, இது வந்து வயசானவங்க, குழந்தைங்க பர்டிகுலரா எடுத்தா ரொம்ப நல்லது. இது பிரெயின் டானிக்னு சொல்லுவோம். இதுல நேச்சுரல் கொக்கோ, நேச்சுரல் வெண்ணிலா பிளஸ் கெனடர்மா கலந்துருக்கு. அப்புறம் குக்கீஸ் இருக்கு, பிஸ்கெட்ஸ் குக்கீஸ் சொல்லலாம். இது வந்து என்னன்னாக்கா கம்பு, ராகி இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள்ல ஹோல் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. ஆர்கானிக்கா பண்ணியிருக்கிறாங்க, நேச்சுரலா பண்ணியிருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபேட் இல்லாம, கெமிக்கல்ஸ் இல்லாம பண்ணியிருக்கிறாங்க. மோரோவர் கெனடர்மா ஸ்பைருலினா இதுல ஆட் ஆயிருக்கு. அண்ட் ஆர்கானிக் வெர்ஜின் கோகனட் ஆயில் இருக்கு டிஎக்ஸ்என்ல, அதுலயும் கெனடர்மா கலந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. மொரின்சி ஆர் நோனிசின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நுணாப்பழம் சொல்லக்கூடிய ஒரு பழத்திலிருந்து செய்யக்கூடியது, 100% நேச்சுரல் ட்ரிங்க். இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம், முக்கியமாக ஒரு 4-5 கேட்டகரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அது எல்லாமே கண்டிப்பாக சால்வ் ஆகும். ரெண்டாவது விஷயம் குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஷன் இருக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நாலாவது விஷயம் வலியினால கஷ்டப்படுறவங்க இது எப்பவுமே எடுத்துக்கலாம். அஞ்சாவது விஷயம் டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், மவுத் டு ஆனஸ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டை வந்து கிளியர் பண்ணக்கூடியது. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் 100% நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். அண்ட் டூத் பேஸ்ட் இருக்கு. பல் தேய்க்கிறத தவிர 30 வகையான யூசேஜ் இருக்கு. அற்புதமான டூத் பேஸ்ட் மேஜிக் ஸ்டிக்னு நாங்கள் சொல்லுவோம். இதுல வந்து இந்த கெனடர்மா 20% கலந்துருக்கனால எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டுமே இது யூஸ் பண்ணக்கூடிய அருமையான பேஸ்ட். மெயினாக ப்ரஷிங்க்கு யூஸ் பண்ணலாம், பல்லுக்கு அண்ட் மவுத் டிஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சோப் இருக்கு, இன்டர்நேஷனல் குவாலிட்டி சோப் வித் கெனடர்மா. ஷாம்பு எகெயின் பிஹெச் பேலன்ஸ்டு ஷாம்பு, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஹேருக்கும் சூட் ஆகக்கூடிய ஷாம்பு இது. அண்ட் மசாஜ் ஆயில் முட்டு வலி, சுளுக்கு, தசை பிடிப்பு இது மாதிரி இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆலிவ் வேரால இருந்து சோற்றுக்கற்றாழையில இருந்து நம்மளுக்கு வந்து பாடி லோஷன் இருக்கு ட்ரை ஸ்கின் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபேஷியல் கிளென்சிங் ஃபோம் இருக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு. டால்கம் பவுடர் இருக்கு அஃப்கோர்ஸ் டிஎக்ஸ்என்ல, இதுலயும் கெரண்டர்மா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டால்கம் பவுடரோட பியூட்டி என்னன்னாக்கா ஆயில் பேஸ் இல்லாம வாட்டர் பேஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. வலுவலுப்பே இருக்காது, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. பேபி ஆயில் இருக்கு, நாட் ஒன்லி ஃபார் பேபி, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகுது. எகைன் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே மேக்ஸிமம் நியர் டு நேச்சர், நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க. டீ ட்ரீ கிரீம் ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸான ஒரு மூலிகை. இதன் மூலியமா என்னன்னா டீ ட்ரீ கிரீம் வந்து பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் கிரீம். ஸ்கின் ப்ராப்ளம் உடம்புல எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணலாம், அவ்வளோ அற்புதமான ஒரு கிரீம் இது டீ ட்ரீ கிரீம். அண்ட் ருசேல் ஜூஸ் இருக்கு. இது வந்து ஒரு செம்பருத்தி இனத்தை சேர்ந்த ஒரு பூவிலிருந்து தயாரிச்சது. இப்போ இந்த பீரியட்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இந்த டைம்ல வந்து ரொசேல் ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விட்டமின் சி வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கு, இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து கார்டிசெப்ஸ்னு ஒரு மஷ்ரூம், அதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு காஃபி இருக்கு டிஎக்ஸ்என்ல. கார்டிசெப்ஸ் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு, லங்ஸுக்கு, கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க அந்த செக்ஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம். இவ்வளோ அற்புதமானது இந்த கார்டிசெப்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் ஹை ஆல்டிடியூட்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அண்ட் டிஎக்ஸ்என்ல நீலி ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 விதமான மூலிகையை வச்சு ஆயுர்வேதிக் ஃபார்முலாவில் தயாரிச்சிருக்கிறாங்க. பொடுகு, ஈரு, பேனு, வாட் எவர் அந்த ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே 100% ரிலீஃப் கொடுக்கும். அண்ட் காஃபி அண்ட் கொக்கோ ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஒரு அற்புதமான ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மோக்கா அப்படின்னு இருக்கு. அதுவும் அருமையான ஒரு ட்ரிங்க், யூஸ் பண்ணலாம். எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லெமன் ஜி, லெமன் டீ இன்ஸ்டன்ட். நீங்க ஜஸ்ட் ஹாட் வாட்டர்ல அப்படியே மிக்ஸ் பண்ணலாம், சுகர் போட வேண்டாம், லெமன் அதுலேயே இருக்கு, எல்லாமே இருக்கு. அற்புதமான ட்ரிங்க் அது. ஸோ அடுத்தது வந்து ஸ்பைரலா செரல். இதெல்லாம் நான் வந்து ஒரு கிளிம்ஸா சொல்லிட்டு போறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு. டீட்டெயிலாக நீங்க வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைரலினா செரல் அப்படிங்கிறது ஓட்ஸும் ஸ்பைரலாவும் கலந்து செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கார்டிசெப்ஸ் மஷ்ரூமும் ஓட்ஸும் கலந்து கார்டிசெப்ஸ் செரல் செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து சப்ஸ்டியூட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மற்ற ஃபுட்டு வெளியில் எடுக்க முடியாதவங்க இதை வந்து ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஎக்ஸ்என்ல ஃபேக்ட்ரி ரெடி ஆகிட்டு இருக்கு இந்தியாவில், சித்திப்பேட்டில். மோர் தேன் 100 ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரம் கூடிய விரைவில் ஒரு 1 or 2 இயர்ஸாக நம்ம டிஎக்ஸ்என் எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாக டிஎக்ஸ்என்ல கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டி சரி, அந்த தன்மையும் சரி, நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க டிஎக்ஸ்என்ல. ரைட். ஸோ உங்களோட கம்பெனி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம்.